அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரவணகுமார் பேசுறேன். இன்னைக்கு தமிழில் எம்எஸ் வேர்டில் மேஜிக் ஆஃப் ஆட்டோ கரெக்ட் சரி ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன் பயன்படுத்தி உங்கள் வேலையை ரொம்ப எளிமையாக எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நிறைய அரசு அலுவலகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம்ஸ் லெட்டர்ஸ் டைப் பண்ணுவாங்க. லெட்டர் எப்படி டைப் பண்ணுவாங்கன்னா ஒரே ஃபார்மேட் தான் இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் நேமை மட்டும் மாற்றிக்கிட்டு என்ன செய்வாங்க, அதை டைப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி பயன்படுத்தும் பொழுது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒரு இப்போ ஸ்க்ரீனில் ஒரு ஃபார்மேட் பார்க்குறீங்க. இந்த ஃபார்மேட்டை நான் அடிக்கடி பயன்படுத்த வேண்டியிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுவேன், காப்பி பண்ணுவேன். ஃபைலில் போய் இன்னொரு ஃபார்மேட்டில் வேணும்னா நியூ கொடுத்துட்டு பிளாங்க் டாக்குமெண்ட் கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன், நான் இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன கரெக்ஷன் தேவையோ அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன், நான் இதை மாற்றிப்பேன். ஸோ இது நார்மலாக பண்ணக்கூடிய மெத்தட். சரி சார், இப்போ நான் இது எப்படி நம்ம ஈஸியாக பண்ணுறது அப்படின்னா, உதாரணமாக நான் ஒரு லெட்டர் டைப் பண்ண ஒரு எழுத்து ஒரு வேர்டு டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த ஃபார்மேட் எனக்கு அப்படியே வந்துடணும். உதாரணமாக நான் இங்கே பாருங்கள், ஒரு மேஜிக் பாருங்கள். இந்த இடத்துல மை லெட்டர் ஹெட் அப்படின்னு சொல்லி தான் நான் என்ன செய்கிறேன், நான் ஜஸ்ட்டு இப்படி டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு மட்டும் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மேட் வந்துடுச்சா? சரியா? இந்த மாதிரி நீங்களும் வர வைக்கலாம். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் ரிப்பீட்டடாக வேர்டில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ ஸோ அதை மொத்தமாக காப்பி பண்ணிவிட்டு ஆட்டோ கரெக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம எளிமையாக திருப்பி கொண்டு வர முடியும். அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் ஸ்ரீ பத்திரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட்டு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கார்னரில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க, அதாவது கஸ்டமைஸ் குயிக் அக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த கஸ்டமைஸ் அக்சஸ் டூல் பாரில் என்ன பண்ணணும், இந்த ஆப்ஷன் இந்த இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? கிளிக் பண்ணிவிட்டு இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மோர் கமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தனியாக வேர்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலர் கமெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஆல் கமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த நிறைய கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகும். ஆல் கமெண்ட்ஸ்னு கொடுத்த உடனே கீழே எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சரி, அப்படியே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணணும். சரியா? ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் இதில் ஆட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். சரியா? இது கிளிக் பண்ணணும். அதுக்கடுத்து ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செஞ்சிடும், உங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள் அண்ட் அகெயின் ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்துடும். வந்ததுக்கப்புறமா இதில் ஓகே அப்படின்னு கொடுக்கணும். ஸோ இதுதான் நீங்கள் முதல் செய்ய வேண்டிய வேலை. அப்படி வந்த உடனே என்ன ஆகும்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு உருவாயிருக்கும். சரியா? இந்த ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். சரியா? கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இது வந்துருச்சு அப்படின்னா ஸோ ஓகே, நம்ம ரெடி ஆகிட்டோம், ஆட்டோ கரெக்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம்னு அர்த்தம். ஜஸ்ட் இதை என்ன செஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் இப்போதைக்கு என்ன பண்ணுங்கள், கேன்சல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இப்போ நம்ம இந்த கண்டென்ட் நான் ஒவ்வொரு பேஜும் நான் ஏதாவது ஒரு ஜஸ்ட்டு மை லெட்டர் அப்படின்னு டைப் பண்ணாலே எனக்கு இந்த கண்டென்ட் அப்படியே எனக்கு வந்துடணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை ஃபுல்லாக அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. கீழே வரைக்கும் எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் ஃபுல்லாக அப்படி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி அதே ஆட்டோ கரெக்ட் இந்த கார்னரில் இருக்குல்ல, இந்த ஆட்டோ கரெக்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. வித் பிளைன் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். அதில் ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இங்கே ரீப்ளேஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஷார்ட்டாக ஒரு இப்போ உதாரணத்துக்கு மை லெட்டர் ஹெட் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், ஜஸ்ட் டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு மை லெட்டர் ஹெட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஓகே அப்படின்னு நீங்கள் கொடுத்தா போதும். சரியா? கொடுத்ததுக்கு அப்புறமா அகைன் இதுலேருந்து வெளியே வந்துடுங்க. இதை நீங்கள் டெலிட் கூட நீங்கள் பண்ணிடலாம். சரியா? டெலிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், நான் என்ன சொல்லியிருக்கேன், மை லெட்டர் ஹெட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஃபுல் கண்டென்ட்டும் அப்படியே வந்துடும். ஸோ இட்ஸ் அ மேஜிக். அகெயின் ஃபைலில் போய் நியூ கொடுக்குறோம், நியூ கொடுத்துட்றேன், பிளாங்க் டாக்குமெண்ட் கொடுத்துட்றேன். ஸோ இது இன்னொரு ஃபைல் இருக்குது. சரி, இந்த ஃபைலை போய்ட்டு என்ன செய்யணும், அதே மாதிரி நான் எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல மை லெட்டர் ஹெட் அப்படின்னு கொடுத்து டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டென்ட் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணணுமோ நீங்கள் அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதுதான் ஆட்டோ கரெக்டோடைய ஒரு பெரிய மேஜிக். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு வேண்டாம், மை லெட்டர் ஹெட்னு அடித்தா எனக்கு அந்த மாதிரி தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அகெயின் என்ன பண்ணுங்கள், அதே ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ஸ் இந்த கார்னர் இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டைப் பண்ணுங்கள், என்ன பேர் வச்சோம், மை லெட்டர் ஹெட் அப்படின்னு வச்சோம். ஸோ அப்போ மை லெட்டர் ஹெட்னு அடித்தோடனே இந்த வந்துருச்சு இல்லையா, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு
ஜஸ்ட் வந்து என்ன செஞ்சிடும், இனிமேல் திருப்பி நீங்கள் மை லெட்டர் ரிட்டன் அடிச்சிங்கன்னா என்ன ஆகாது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆட்டோ கரெக்ட் ஆகாது. சரியா, இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷனில் இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக நீங்கள் ஸ்மால் லெட்டரில் அப்படி டைப் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டராக மாறும். அதே மாதிரி ஒரு 2 லெட்டர் வந்து இப்படி கேபிட்டல் லெட்டர்லையும் மற்றதெல்லாம் வந்து ஸ்மால் லெட்டரில் அடிக்கிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், முதல் 2 லெட்டரை ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராகவும் அடுத்த லெட்டர் ஸ்மால் லெட்டராகவும் மாற்றிக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கு வேண்டாம், நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆட்டோ கரெக்ட்லாம் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதே சேம் ஸ்டெப் தான். இதில் போனீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். இந்த கரெக்ட் டு இனிஷியல் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ஆஃப் சென்டென்ஸு, அதே மாதிரி டேபிளில் வந்து முதல் லெட்டர் வந்து வரும் இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்கள் இப்படி டிக் பண்ணதை எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இனிமேல் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யாது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கரெக்ட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷனை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எப்படிலாம் மாறுங்கிற நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக நீங்கள் ஏதாவது அச்சீவிங் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி மாறிக்கும். இப்போ கேன் அப்படிங்கிறதுக்கு ஏசிஎன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கேன் அப்படின்னு சொல்லி மாறும். ஸோ இந்த மாதிரி இப்படி மொத்தத்திலே எனக்கு மாற வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை எடுத்து விட்டிங்கன்னா மொத்தத்தில் எதுவுமே மாறாது. சரி, இப்போ உதாரணமாக ஆஃப்டர் த அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்போ பாருங்கள் ஆஃப்டர் த அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன செய்கிறேன், ஓகே கொடுத்துறேன். நான் அவசரத்தில் டைப் பண்ணும்போது என்ன செய்கிறேன், இப்படி ஆஃப்டர் சேத்தாப்பில் அடிச்சிடறேன். ஆஃப்டர் த அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரு பிடிச்சிடணும், ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், கேப் விழுந்துடும். சரியா, இல்லை அந்த கேப்பில் எனக்கு வெளில வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அகெயின் இதில் போங்க, இதில் போயிட்டு அந்த வேர்டை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னே என்ன செய்யும், இந்த மாதிரி வந்துடும். இல்லை ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த டிக் எடுத்து விட்டுருங்க, வேறு ஒன்றும் டெலிட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் டிக் எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திருப்பி நீங்கள் ஆஃப்டர் த அப்படிங்கிற நீங்கள் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணால் கூட அது என்ன செய்யாது, உங்களுக்கு வந்து ஆட்டோ கரெக்ட் பண்ணாது. ஸோ வேணும் அப்படின்னா அதில் டிக் அடிக்கும், வேண்டாம்னு எடுத்து விட்டுருங்க. ஸோ இதுதான் வந்து ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷனுடைய ஒரு பெரிய பெனிஃபிட். இதில் ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ஸில் இன்னொரு மேஜிக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கண்டென்ட்டை நீங்கள் வந்து இப்போ உதாரணமாக வெல்கம் அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்க, கீழே வந்து ஒரு சின்ன ஒரு அண்டர்லைன் மாதிரி ஏதாச்சும் போடுறீங்கன்னு வச்சுக்குவோம். இப்படி ஒரு அண்டர்லைன் போடுறீங்க இல்லை ஏதாவது பாக்ஸ் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணணும், இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உதாரணமாக நான் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி செலக்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த லைனையும் சேர்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C அப்படின்னு கொடுக்கணும். முக்கியமாக Ctrl+C கொடுக்குறீங்க. அண்ட் அகெயின் இதில் போன உடனே இங்கே நல்லா கவனிங்க, இந்த இடத்துல வெல்கம் அப்படின்னு இருக்குது. சரியா, இதில் வந்து என்ன செய்கிறேன், நான் வந்து WEL அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் டிக் அடிச்சுக்கோங்க. WEL அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எப்போல்லாம் நான் WEL அடிக்கிறேனோ அப்போல்லாம் அந்த வெல்கம்னு வந்துடும். ஸோ அப்போ அது வந்து சாத்தியமாகாது. அதனால் என்ன பண்ணணும், ஷார்ட் கோடு ஏதாச்சும் நீங்கள் வச்சுக்கணும். உதாரணமாக இப்போ வெல்கம் அப்படி வரணும்னா S001 அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு கோடு வேர்டு மாதிரி நான் வைக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணிடுறேன், நான் வந்து ஓகே அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிடுறேன். S001 அப்படின்னு கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த வெல்கம் அப்படிங்கிற மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட்டாக நம்ம வந்து பயன்படுத்துறது. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லோருக்கும், நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்க்கு வந்து இது யூஸ் ஆகும், அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது உங்கள் ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப், உங்கள் சரவணகுமார். நன்றி, வணக்கம்.